கடந்த 2 நாட்களாக இந்தியாவோட ஒரு முக்கியமான சாதனை பற்றி தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஃபாஸ்ட் ப்ரீடர் டெக்னாலஜி. இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் அப்படின்றது இந்தியாவுக்கு கிடச்சிருக்கிற வரப்பிரசாதம். சுமார் 400 வருஷத்துக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை இனிமேல் இந்தியா எந்த ஒரு நாடையும் நம்பாமல் தனக்குத்தானே தன்னோட நாட்டில் இருக்கக்கூடிய ரீசோர்ஸஸை வச்சு உருவாக்கி கொள்ள முடியும். அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், நான் ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கிடையாது. அதனால் இந்த காணொலியில் இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற ஒரு சில நுணுக்கங்களை நம்ம இதற்கு முன்னாடி பேசுகிற மாதிரிலாம் பேச முடியாது. அதனால் மேலோட்டமாக லேமன்ஸ் டேர்மில் இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரோட தொழில்நுட்பம் என்ன, இது எப்படி வேலை செய்யுது, இது இந்தியாவுக்கு எத்தகைய வரப்பிரசாதம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அணு உலைகள் எப்படி செயல்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அணு உலைகளுக்கு தேவையான யுரேனியம், இந்த யுரேனியம்ன்றது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணப்படுது. ஒவ்வொரு ரியாக்டரை நம்ம இந்தியாவில் கட்டுறப்பையும் ஒரு மேலை நாடு கூட நம்ம கான்ட்ராக்ட் போட்டிருப்போம். அந்த கான்ட்ராக்டின் படி ரியாக்டருக்கான டெக்னாலஜியை எந்த கண்ட்ரி கொடுத்துச்சோ அதே கண்ட்ரி ஹெவி வாட்டரையும் அந்த யுரேனியமையும் சப்ளை பண்ணும். ஸோ அதுபடி இன்றைக்கி இந்தியாவில் கனடா, கசகஸ்தான், ரஷ்யா அண்ட் ஆஸ்திரேலியா கூட ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. பட் யுரேனியம் வாங்குறோமான்னு தெரியல. பட் கனடா, ரஷ்யா, கசகஸ்தான் இந்த 3 நாடுகள் கிட்ட இருந்தும் நமக்கு தேவையான யுரேனியம் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய அணு உலை பார்த்தீங்கன்னா டோட்டலி ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய யுரேனியமில் தான் ரன் ஆகுது. இப்போது யுரேனியமோட காஸ்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் ஆக்சுவலாக நம்மளால் யுரேனியம் வாங்க முடியாது தனிப்பட்ட நபர்களால், அரசாங்கத்தால் மட்டும்தான் வாங்க முடியும். ஒரு எஸ்டிமேட்டட் காஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ யுரேனியம்ன்றது இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூவில் சுமாராக 3 கோடி. நம்மளோட கூடங்குளம் அணு உலையில் எத்தனை டன் யுரேனியம் தேவைப்படுது 1-2 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக 1000 மெகாவாட் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிற ஒரு ரியாக்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த ரியாக்டருக்கு 1.5-2 வருஷத்துக்கு தேவையான யுரேனியமோட அளவுன்றது 27 டன். அப்போது கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க, 1 கிலோ 3 கோடினா 27 டன்னு 2 வருஷத்துக்கு தேவையான யுரேனியம், அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு. பட் அந்த காஸ்ட்டுன்றது அது தயாரிக்கிற எலக்ட்ரிசிட்டியை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப சொற்பமான அமௌண்ட்டு தான். அதனால தான் இன்றைக்கி இந்தியாவில் நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ஸாக வச்சுருக்கோம். நம்ம அனல் மின் நிலையங்களையோ இல்லை விண்ட் எனர்ஜியவோ இல்லை சோலார் எனர்ஜியவோ பயன்படுத்தி நியூக்ளியர் எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜியை தயாரிக்கலாமே, இந்த அணு உலைகள்னால ஆபத்து வருமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆக்சுவலாக உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்கிறேன். இதனால் பெரிய பிரச்சனை வருன்றது எனக்கு தெரியும். பட் உண்மை என்னென்னா நியூக்ளியர் எனர்ஜி தான் இருக்கிறதுலையே க்ளீனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனைன்றது அந்த ரியாக்டர்லேருந்து வரக்கூடிய கழிவுகள். அந்த கழிவை இப்போ நம்ம பர்மனெண்ட்டாக எங்கேயும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியலை. பர்மனன்ட் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ன்றது தான் நமக்கு கிடைக்கலையே தவிர, டெம்பரவரியாக அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலையோ இல்லை நியூக்ளியர் ரியாக்டரை ஆப்ரேட் பண்ணுறதுனாலையோ எந்த வகையிலையோ மனித குலத்துக்கு ஆபத்து கிடையாது. இன்ஃபேக்ட் நெய்வேலியில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்துக்கு அருகில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு அந்த நிலக்கரியை எடுக்கிறதுனால பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்னு. அந்த பொல்யூஷனுக்கு மத்தியில் வாழக்கூடிய மக்களுக்கு கூடங்குளம் அணு உலை பக்கத்தில் வாழ்கிறதுலாம் சொர்க்கம் மாதிரி தான். ஏன்னா எந்த ஒரு பொல்யூஷனும் கூடங்குளத்துலேருந்து வெளியே வராது. வெளியே வரப்போகிறது ரேடியேஷன் தான். ஆனால் அந்த ரேடியேஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்கான சென்சர்ஸ்ன்றது கூடங்குளம் முழுக்க இருக்குது. ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடெண்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும். ரியாக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு தான் ரேடியேஷனோட டோசேஜ்ன்றது அதிகமாக இருக்கும் ஆக்சிடெண்ட்டில், தவிர்த்து மக்களுக்கு ரேடியேஷன் இல்லை, அதாவது ரேடியேஷனால் வரக்கூடிய பாதிப்புன்றது ரொம்ப 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 கம்மி. அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் நீரால் நடக்காது. அன்லஸ்லன்ட்டு ஜப்பான் மாதிரி சுனாமி வராத வரைக்கும். ஆனால் நம்ம ஊரில் அப்படிலாம் சுனாமியும் வந்தது கிடையாது, நிலநடுக்கமும் நடக்கிறது கிடையாது. நம்ம ஊர் ஒரு ஸ்டேபிளான ஒரு என்வாயர்மெண்ட்டு. இங்கே நியூக்ளியர் ரியாக்டரை பயன்படுத்துறது தான் புத்தி உள்ள ஆள் பண்ண வேண்டிய விஷயம். சும்மா போயிட்டு சோலார் எனர்ஜிலையும் விண்ட் எனர்ஜிலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சோலார் விண்ட் எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கிற ஒரு ரீசோர்ஸ். அதாவது கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு தான் விண்ட் எனர்ஜியும் சோலார் எனர்ஜியும். நம்மளோட எலக்ட்ரிக்கல் தேவையெல்லாம் விண்டு சோலார் எனர்ஜி மூலமாலாம் பூர்த்தி செய்ய முடியாது. காற்று வருஷத்துக்கு 6 மாதம் தான் அடிக்கும். ஒரு நாளைக்கு சூரியன் 12 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் சூரியன் காணாமல் போயிடும். நைட்டு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் கிடையாது. விண்ட் எனர்ஜியில் தொடர்ந்து 3 மாதம் இல்லை 4 மாதம் தான் விண்ட் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் விண்டு மின்னல்லாம் சும்மா தான் கிடக்கும். இன்றைக்கி கூட கன்னியாகுமரி வழியாக தான் வந்தேன்.
ஒரு காத்தாடி கூட சுற்றலை. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணுமானால் நியூக்ளியர் எனர்ஜி இஸ் த ஒன்லி சொல்யூஷன். ஆனால் மக்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையின் காரணமாக இதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. பட் அது போக போக மாறும். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இவ்வளோ யுரேனியமை நம்ம மித்த நாடுகள் கிட்டேருந்து வாங்குகிறோமே, அண்ட் நம்மளோட கரண்ட்டு தேவைன்றதும் அதிகமாகிக்கிட்டே போகுது. வருங்காலத்தில் இந்தியாவோட எலக்ட்ரிக்கல் சப்ளையும் இந்த வெளிநாடுகளை நம்பி தான் இருக்கணுமா அப்படின்ற நிலைமைக்கு போகிறப்ப தான் ஹோமி பாபா அவர்கள் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஐடியாவை ப்ரொப்போஸ் பண்ணிட்டார், தோரியம் பேஸ்டு ப்ரீடர் ரியாக்டர். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தோரியம்ன்ற ஒரு முக்கியமான எலமெண்ட்டுன்றது அதிகமாக இருக்குது. இந்த தோரியமை நம்ம எடுத்து நியூக்ளியர் ரியாக்டரில் பயன்படுத்தணுமே ஆனால் நமக்கு தேவையான ஃபிஷன் மெட்டீரியல்ன்றது அந்த நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்தே கிடைக்கும். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக யுரேனியமை தூக்கி போடுறோம் ரியாக்டரில், அந்த யுரேனியம் டீகே ஆகி புளுட்டோனியமாக மாறும். அந்த புளுட்டோனியம் தான் நியூக்ளியர் வேஸ்ட்டு. அந்த வேஸ்ட்டை தான் நம்ம தண்ணிக்கடியில் புதைச்சி ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யுரேனியம் எடுத்து அந்த யுரேனியம் கூட ஆல்ரெடி கலெக்ட் பண்ணப்பட்ட வேஸ்ட்டு புளுட்டோனியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ண போகிறோம். இதுதான் ப்ரீடர் ரியாக்டர் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ல் நம்ம இம்போர்ட் பண்ணுற யுரேனியமை அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறோம். அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ன்றது புளுட்டோனியம். ஸ்டேஜ் 2ல் இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் புளுட்டோனியம் எடுத்து அது கூட நம்ம யுரேனியம் ஆட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் நமக்கு இதுக்கு முன்னாடி தேவைப்பட்ட யுரேனியமை விட கம்மியான அளவுக்கு தான் யுரேனியம் தேவைப்படுது. ஸோ நம்மளோட யுரேனியம் இம்போர்ட்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் செகண்ட் ஸ்டேஜில். தேர்ட் ஸ்டேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் செல்ஃப் சஃபிஷியன்சி. அதுதான் இந்தியாவோட கனவு. இந்த தேர்ட் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து அவுட்புட் கிடைக்கக்கூடிய யுரேனியம் எடுத்துகிட்டு போய் தோரியமோட ரியாக்ட் பண்ணி அதிலிருந்து மீண்டும் எலக்ட்ரிசிட்டி அண்ட் யுரேனியம் எடுப்போம். ஸோ அவுட்புட்டு நமக்கு எலக்ட்ரிசிட்டியும் கிடைக்குது அண்ட் அட் த சேம் டைம் நம்மளோட ரியாக்ஷனை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு தேவையான யுரேனியமும் கிடைக்குது நம்ம தோரியமை பயன்படுத்துறதுனால. ஸோ தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரியாக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான அந்த ஃபிஷன் மெட்டீரியலையே அந்த ரியாக்டர் வந்து தயாரித்து கொடுத்துரும். எலக்ட்ரிசிட்டியை தயாரிக்கிறப்ப ஒரு பை ப்ராடக்டாக நமக்கு தேவையான ஃபிஷன் மெட்டீரியலும் அட் தி எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம தோரியமை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், இந்தியாவுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். யாருக்கிட்டே நம்ம போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. தோரியமை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட 25% ரீசோர்ஸு, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற 25% தோரியம்ன்றது இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ தோரியம் ரியாக்டர்ன்றது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியா எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிசிட்டியில் லீடிங்காக இருக்கும். பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஈவன் சைனாவுக்கு கூட இந்தியாவிலேருந்து எலக்ட்ரிசிட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குளோபல் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அப்படின்றது இந்த ஈவிஸோட புரட்சிக்கு அப்புறமா மிகப்பெரிய லெவலில் இருக்குது. நானே 10 வயசு இருக்கிறப்ப என் தெருவில் மொத்தத்துக்கு 2 ஏசி தான் இருக்கும். 40 வீடுக்கு 2 ஏசி இருக்கும். ஆனால் இன்றைக்கி என் வீட்டில் மட்டும் 2 ஏசி இருக்குது. எல்லா வீட்லேயும் 2-3 ஏசின்னு வந்தாச்சு. அப்போது எலக்ட்ரிக்கல் டிமாண்டுன்றது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் ஈவி கார், ஈவி பைக் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இருக்குது. அண்ட் ப்ரொடக்ஷன், மைக்ரோ சிப்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், ஏஐ, இதுக்கெல்லாம் தேவையான எலக்ட்ரிசிட்டி ஆல்ரெடி யூஎஸில் ஷட் டவுன் ஆகிருக்கிற நியூக்ளியர் ரியாக்டர்ஸை மறுபடியும் ஆன் பண்ணி அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டியை தயாரித்து இந்த ஏஐ ஃபார்முக்கு அனுப்புறதுக்காண்டி மைக்ரோசாஃப்ட்டும் அண்ட் ஓப்பன் ஏஐ மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தோரியம் பேஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் டெக்னாலஜி நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிடுச்சு அப்படின்னா நம்ம தான் குளோபல் லெவலில் லீடிங்கில் இருப்போம். ப்ரொடக்ஷன்லேயும் சரி, இன்னோவேஷன்லேயும் சரி, நம்ம தான் லீடிங்கில் இருப்போம். அண்ட் இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் உணவு தட்டுப்பாடு, சுத்தமாக உணவு இல்லை, மக்கள்லாம் பசி பஞ்சம் பட்னின்னு இருக்காங்க. அப்போ நம்ம அமெரிக்கா கிட்டே போய் உணவு கேட்குறோம், எங்களுக்கு கொஞ்சம் தானியங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அமெரிக்கன்ஸ் அதை பர்பஸ்ஃபுல்லாக டிலே பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த டிலேயில் மட்டுமே பல லட்சம் இந்தியர்கள் செத்து போகிறாங்க உணவு கிடைக்காம. அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருந்துச்சு. அதற்கப்புறம் தான் இந்திய அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணி இனிமேல் நம்ம உணவுக்காண்டி யாருக்கிட்டே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்ரிகல்ச்சரில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தோம். அந்த மாதிரி இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டியில் சில வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பவர் கட்டு நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ தூரம் இண்டஸ்ட்ரீஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வெல்டிங் கடை வச்சுருக்கவங்கலாம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா 2000 ஓட்டினவங்க பவர் கட் நடந்தப்போ பீக்கில் 20 ரூபா 30 ரூபா தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தாங்க.
அவ்வளோ மோசமாக இருந்த சூழ்நிலை இப்போது தலைகீழாக மாறப்போகுது இந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பால். அண்ட் மீண்டும் மீண்டும் ஏன் இது ரொம்ப பெரிய விஷயம்னு நான் சொல்கிறேன்னா, இந்த தொழில்நுட்பம் உலகத்தில் யார்கிட்டையுமே கிடையாது. இப்படி ஒரு ப்ரீடர் ரியாக்டர் சைனீஸ் அட்டம் பண்ணி தோற்று போயிட்டாங்க, அமெரிக்கன்ஸ் அட்டம் பண்ணி தோற்று போயிட்டாங்க. ஒன்லி எக்ஸப்ஷன் யார் அப்படின்னா ரஷ்யன்ஸ் தான். ரஷ்யா அண்ட் இந்தியா 2 பேர்கிட்ட தான் இப்போது கமர்ஷியலி ஆப்ரேட்டபிள் ப்ரீடர் ரியாக்டர்ன்றது இருக்குது. அண்ட் இந்த தோரியம் பேஸ்ட் ஐடியாலஜி இதை வந்து அமெரிக்கன்ஸும் கனடியன்ஸும் யூரோப்பியன்ஸும் கைவிட்டுட்டாங்க. எங்களுக்கு இது வேணாம்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்கக்கிட்ட யுரேனியம் ரிசோர்ஸஸ் இருக்குது. ஆனால் அந்த ரிசோர்ஸஸ் எத்தனை நாளைக்கு வரும்? அண்டு இந்தியாவோட தோரியம் ரிசோர்ஸோட அமெரிக்கா, யூரோப்பியன் அண்ட் சைனீஸ் மார்க்கெட்ஸோட கம்பைன்டு யுரேனியம் ரிசோர்ஸால் போட்டி போட முடியாது. ஸோ இந்த தொழில்நுட்பம்ன்றது எஃபிஷியண்ட்டாக எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணிடுச்சுன்ற பட்சத்தில் அடுத்த சென்ச்சரி நம்மளோடது தான், எவனாலும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பொறுத்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.